நமக்கு நாமே பத்திரிகையினுடைய ஆசிரியர் நவாஸ் ஷரீஃப் பேசுகிறேன். இன்று நமக்கு நாமே தெளிவு என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய ஹிஜாமா முகமது யாசிர் அவர்களை சந்திக்க உள்ளோம். இவரிடம் பல கேள்விகளை நாம் முன்வைத்துள்ளோம். ஹிஜாமா கப்பின் தெரபி, அதாவது ஆங்கிலத்தில் ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் கப்பின் தெரபி என்று சொல்வார்கள். அதை சார்ந்து பல கேள்விகளை முன்வைத்துள்ளோம். எனவே தற்போது நம்முடைய ஹிஜாமாவுடைய சேவை செய்யக்கூடிய யாசிர் அவர்களை சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும். யாசிர், நீங்கள் எங்கே முடிச்சிங்க? உங்களுடைய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சம்மந்தமாக மக்கள்கிட்ட சொன்னால்? பொதுவாகவே என்னுடைய பாட்டனார் வந்து இந்த மருத்துவத்துறையில் தான் இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. வைத்தியர் தான் என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவமாக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா இதை நம்ம செய்கிறோம். இந்த ஹிஜாமாவை பொறுத்தளவுக்கு நம்ம பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் கப்பிங் அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த கப்பிங் தெரப்பி என்ற வகுப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா முடிச்சிருக்கோம். அவங்க இந்தியாவிலேயே முதலாக கருதப்படுவங்க. எல்லா விதமான சட்ட ஆலோசகர்களையும் வச்சு, அதாவது வழக்கறிஞர்கள்லாம் வச்சு நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அது. அங்கே தான் நம்ம ஹிஜாமாவை முடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக குயிக் ஹீல் தெரப்பி என்று சொல்லக்கூடிய சுஜோக் தெரப்பி, அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு அது தெரியும். அந்த சுஜோக் தெரப்பியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா பாண்டிச்சேரியில் ஜிங்க்ளூ ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த பாரம்பரிய வைத்தியத்தை பொறுத்தளவிற்கு, அதாவது பாரம்பரிய சித்த மருத்துவத்தை மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாரத் சேவா சமாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் கீழே நம்ம டிப்ளமோ இன் சித்தாவை வந்து நம்ம முடித்து நம்ம சான்றிதழை வச்சுருக்கிறோம். அது போக அதே பாரத் சேவா சமாஜினுடைய அந்த மூலிகைகளை தயாரிக்கக்கூடிய வகுப்புகள், அதாவது மூலிகை மருத்துவத்தை படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு இருக்குது. அந்த மூலிகையை தயாரிக்கிறது எப்படிங்கிற வகுப்புகளும் இருக்குது. அப்போ அதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா முடிச்சிருக்கிறோம். இதோட ஏபிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த தேனீ வளர்ப்பு, டிப்ளமோ இன் ஏபிகல்ச்சர், தேனீ வளர்ப்பையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம முடிச்சிருக்கிறோம். செரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய பட்டு வளர்ப்பு, பட்டு பூச்சியை வளர்த்தி அதை ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நம்ம பட்டு நம்ம துணியை உடுத்துறோம்னா அந்த பட்டை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற அந்த டிப்ளமோ கோர்ஸையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் முடிச்சிருக்கிறோம். அந்த டிப்ளமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம்னு சொல்லிட்டு நம்ம அந்த காந்திபுரமில் வந்து இருக்குது. நம்ம அங்கே தான் என்ன செஞ்சுருக்கோம்னா முடிச்சிருக்கோம். அதோடு சேர்த்து பவுல்ட்ரி ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய மீன் வளர்ப்பு முறை, டிப்ளமோ இன் மீன் வளர்ப்பு முறையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் முடிச்சிருக்கோம். அப்போ இது எல்லாமே இயற்கையாக வரக்கூடியது. இந்த பட்டு வளர்ப்பு முறையாகட்டும் அல்லது தேனீ வளர்ப்பு முறையாகட்டும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இயற்கையை சார்ந்தது. முன்னாடி சொன்னது எல்லாமே மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வந்து நம்ம படிச்சிருக்கோம். நம்ம பொதுவாக உங்களுடைய பல யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும், முகநூலையும், வாட்ஸ்அப்லையும் உங்களுடைய பல தகவல் தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு சேவையின் அடிப்படையில் அது செய்கிறீங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஹிஜாமானா என்ன, ஹிஜாமானால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா வரக்கூடிய மக்களுக்கு தெளிவாக இருக்கும். அதாவதுங்க, ஹிஜாமா என்பதை ஆங்கிலத்தில் கப்பிங் தெரப்பின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பிங் தெரப்பி அப்படிங்கிற வார்த்தையை வந்து சீனர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக உபயோகிக்கிறாங்க. சைனா நாட்டில் இந்த ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய இந்த கப்பிங் தெரப்பி மிக விமர்சையாக எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சையாக இந்த கப்பிங் தெரப்பி இருக்குது. இந்த கப்பிங் தெரப்பினுடைய வரலாற்றை நம்ம அப்படியே பின்னாடி நோக்கி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹிஜாமா அப்படின்னு சொல்லி துருக்கியர்களால், அதாவது இஸ்லாத்தினுடைய தூதர், இறைவனின் தூதர் என்று போற்றப்பட்ட முகமது நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னாலேயே இந்த சிகிச்சை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா செய்து வரப்பட்டது. யாருனாலன்னு சொன்னால் துருக்கி மக்களால் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவம் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள் துருக்கி மக்கள்.
அப்போது முகமது நபி அவங்க வந்து மக்காவிலையும் மதீனாவிலையும் வாழக்கூடிய நேரத்தில் இந்த துருக்கி மக்கள் இந்த அவங்களுடைய மருத்துவத்தை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மருத்துவத்தில் நிறைய பலன் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களாகிய நீங்கள் வந்து இந்த மருத்துவத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்குங்க, கையில் எடுத்துக்குங்க, அதை கற்றுக்குங்க, இது மூலிமா நீங்கள் நிறைய பலனடைய முடியும்னு என்ன செய்கிறாங்க, முகமது நபி அவங்களுடைய தோழர்களுக்கு என்ன செய்கிறாங்க, கட்டளையிடுறாங்க. இப்படி தான் இந்த கப்பிங் தெரப்பி என்ன செய்யப்படுதுன்னா இதனுடைய வரலாறு சொல்லப்படுது. அப்போது இது அரபியில் வந்து ஹிஜாமா என்று என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. பொதுவாக அந்த ஹிஜாமா என்ற அரபி வார்த்தைக்கு இங்கிலீஷில் சக்கிங் என்றும் தமிழில் உறிஞ்சுதல் என்றும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதாவது நோய்க்கு ஏற்றாற் போல நம்ம உடம்புல ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்திலிருந்து கீரியோ அல்லது குத்தியோ கெட்ட இரத்தங்களை வெளியெடுக்குவதற்கு பெயர் தான் அரபியில் ஹிஜாமானும் ஆங்கிலத்தில் கப்பிங் தெரப்பின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கின்றார்கள். அப்போ இந்த ஹிஜாமா என்பது நோய்க்கு ஏற்றாற் போல இடங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மாறுபடும். உதாரணத்திற்கு ஒரு சளின்னு ஒரு பிரச்சனைக்கு என்ன செய்கிறார், ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யப்படும்னா அப்படின்னா ஒரு இடங்களில் ஹிஜாமா எடுக்கப்படும். வலி ஏற்பட்டு என்ன செய்வார், ஒருத்தர் பாதிக்கப்பட்டு வருவார். அப்போ வலி ஏற்பட்ட இடங்கள்லையும் அந்த வலி ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த ஹிஜாமா, இந்த ரத்தம் உறிஞ்சுதல் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இதில் ஒரு சந்தேகம் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் எழுப்பப்படுது. இந்த ஹிஜாமாவில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரத்தங்கள் வந்து கெட்ட ரத்தமா இல்லை நல்ல ரத்தமா, இல்லை கெட்ட ரத்தத்தை தான் நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அப்போ இது எப்படி நீங்கள் கெட்ட ரத்தம் தான் வருது அப்படிங்கிறது நாங்கள் எப்படி என்ன செய்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி என்ன செய்கிறாங்க, மக்கள் வந்து கேட்குறாங்க. இது ரொம்பவே வந்து சுலபமான ஒரு பதிலை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் மக்களுக்கு விளங்குற மாதிரி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். பொதுவாகவே வந்து இந்த தோல், இந்த ஸ்கின்னில் 3 லேயராக வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இந்த நம்ம தோல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு லேயர் என்றும் 2வது 3வது லேயர், அதாவது 0.2, 0.4, 0.6ன்னு என்ன செய்யப்படுது, இந்த தோல் வந்து இருக்குது. அப்போது இந்த தோலில் 0.2ல் அதான் மேலால் இருக்கக்கூடிய தோலில் தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவுகள், இரத்தத்தினுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் என்ன செய்யப்படுதுன்னா வந்து மேலால் நிற்கிது. இப்போது நம்ம சர்ஜிக்கல் பிளேடு வந்து நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம் இந்த ஹிஜாமாவுக்காக. அப்போ இந்த சர்ஜிக்கல் பிளேடில் நிறைய விதமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த தோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆழத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிளேடை என்ன செய்வாங்க, உபயோகப்படுத்துவாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணுங்கிற காரணத்தினால, அந்த கழிவுகள் அந்த தோலினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த சர்ஜிக்கல் பிளேடு 0.2ன்னு என்ன செய்யப்படுது, அரசாங்கத்தால் முத்திரையிடப்பட்டு என்ன செய்யப்படுதுன்னா நமக்கு விற்பனையில் இருக்குது. அப்போ அதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றிடத்தில் நம்ம போடும் பொழுது கண்டிப்பான முறையில் அங்கே கெட்ட ரத்தங்கள் மட்டும்தான், அந்த டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய கழிவுகள் மட்டும்தான் என்ன செய்யப்படுது, வெளியேறுது. அப்போது இந்த ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் கழிவுகள் எப்படி வெளியேறுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த வெற்றிடத்தை என்ன செய்கிறோம், அந்த இடத்துல உருவாக்கி அந்த 0.2 என்ற பிளேடை வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது 3லிருந்து 5 நிமிடத்திற்குள்ளாக என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த கழிவுகள் வந்து என்ன செஞ்சிடும், வெளியேறிடும். அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம், அதை நம்ம என்ன எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செஞ்சிடும், அந்த கழிவுகள்னால் ஏற்படக்கூடிய நோய் அவருக்கு என்ன செஞ்சிருது, அந்த நோயிலிருந்து அவர் என்ன செஞ்சிருவார், நிவாரணத்தை அடைஞ்சிடுவார். இப்போது உடம்புகளில் கழிவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் ரத்தம், அதற்கு பிளட்டுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எக்ஸ்பைரி இருப்பதை போல பிளட்டுக்கும் என்ன செய்யப்படுது, எக்ஸ்பைரி இருக்குது. அது 100லிருந்து 120 நாளுக்குள்ளே வந்து என்ன செய்யப்படுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் சிலது என்ன செய்யுது, கேடு வந்து அது கழிவுகளால் என்ன செய்யப்படுது, நம்முடைய உடம்புகளில் அது என்ன செய்யுதுன்னா தேங்குது. இதை ரத்த மோக்ஷனா அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் இதை சொல்கிறாங்க. உடம்புல கழிவுகள் ஏற்படுது, அந்த கழிவுகள் வெளியேற்றப்படக்கூடிய காரணத்தினால உங்களோட நோய் குணமாகும் அப்படின்னு ரத்த மோக்ஷனான்னு என்ன செய்கிறாங்க
ஆயுர்வேதிக்கில் இந்த ஹிஜாமாவை, இந்த கப்பிங் தெரப்பியை ஆயுர்வேதிக்கில் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அது கேரளாவில் கொம்பு சிகிச்சைன்னு என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. கொம்புகளை கொண்டு அந்த இடத்துல குத்தி அந்த ரத்தத்தை என்ன செய்கிறாங்க வெளியேற்றக்கூடிய அந்த முறையை கேரளாவில் கொம்பு சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. அதே சித்த மருத்துவத்தில், சித்த மருத்துவங்கிறது தமிழகத்தினுடைய பாரம்பரியமான ஒரு வைத்திய முறை அது. அப்போ இந்த மருத்துவத்திலையும் கிட்டத்தட்ட 4 விதமான மருத்துவ முறைகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹிஜாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் அகநோய்கள் புறநோய்கள்னு சொல்லி இருக்குது. அப்போ அகநோய்கள் அக சிகிச்சை, புற சிகிச்சை. அகம்னா உடம்புகளில் இருக்கக்கூடிய வெளியில், ஓகேங்களா. இப்போ புறநோய் அப்படின்னு சொன்னால் அப்போது வெளியில் ஏற்படக்கூடிய சிகிச்சைகள், அதில் 4 விதமான சிகிச்சைகளை என்ன செய்கிறாங்க இந்த ஹிஜாமாவோட ஒப்பிடுறாங்க. கீறுதல், வெட்டுதல், உறிஞ்சுதல், அட்டை புழுவை கொண்டு சிகிச்சையை ஏற்படுத்துதல். இந்த 4 விதமான முறையை சித்த மருத்துவம் இந்த ஹிஜாமாவோட ஒப்பிட்டு என்ன செய்யுது சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், நோய்க்கு தகுந்தாற் போல், நோய்க்குரிய காரணத்திற்கு ஏற்றாற் போல் என்ன செய்யணும், அந்த இரத்தத்தை கீறி நீங்கள் எடுக்கும்பொழுது, உடலில் இருக்கக்கூடிய தோலை கீறி அந்த கழிவுகளை எடுக்கும்போது அந்த நோய் என்ன செய்யுது உங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்குதுன்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதே வடநாட்டு சைடு போகிறோம், எங்கே ஒரிசா போகிறோம், மகாராஷ்டிரா போகிறோம், மத்திய பிரதேசம் போகிறோம், இது மாதிரி வடநாடுகளில் இன்னும் கிராமப்புறங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அட்டை புழுவை கொண்டு என்ன செய்கிறாங்க இன்னும் சிகிச்சையை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ தைராய்டு போன்ற நோய்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்ட்லேயே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அட்டை புழு வைக்கிறாங்க. அட்டையினுடைய மிக முக்கியமான குணம் என்னன்னு சொன்னால் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா ரத்தத்தை என்ன செஞ்சிடும் உறிஞ்சிடும். அப்போது அந்த நோய்க்கு ஏற்றாற் போல் அந்த அட்டைப்புழுவை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வைக்கும்போது அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த ரத்தத்தை உறிஞ்சுது, அந்த கழிவுகளை என்ன செஞ்சிருது அந்த அட்டைப்பூச்சி உறிஞ்சிருது. அப்போது இது இன்றைக்கி என்ன செய்யுது, நார்மலாக யூடியூப்லேயும் கூகுள்லேயும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இன்றைக்கும் நம்ம லீச் தெரப்பி, அதாவது அட்டை புழு சிகிச்சைன்னு சொல்லி நம்ம கூகுளில் நம்ம தட்டணும்னு சொன்னால் அது அதோட டீட்டெயில் எல்லாமே என்ன செஞ்சிருது நமக்கு இது கிடச்சிருது. இப்படியாக எல்லா மருத்துவங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கப்பிங் தெரப்பி, இந்த ஹிஜாமான்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போது இதன் மூலியமாக நம்ம என்ன அதிகமாக பயனடையலாம் ஹிஜாமாவில் அப்படின்னு கேட்டால், நோய்களை விட வலிகள் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக நம்ம இதை குணப்படுத்த முடியும். ஒரு வலின்னு ஏற்பட்டு வர்றாங்க, உதாரணத்திற்கு முதுகு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி. இன்றைக்கி ஒரு 30, 35 அல்லது 40 வயசு ஆயிடுச்சுனாலே என்ன செய்கிறாங்க ஒரு கால் வலி வந்துடுது, கை வலி வந்துடுது அவங்களுக்கு. அப்போ இந்த ஹிஜாமாவில் இந்த வலிகள் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் என்ன செய்யப்படுதுன்னா சீக்கிரமாக என்ன செய்யுது சரியாகுது. தோல் நோய்கள், பொதுவாகவே தோல் நோய்கள் எதனால் ஏற்படுதுன்னு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகள் மூலியமாக தான் என்ன செய்யப்படுது தோல் நோய்கள் ஏற்படுது. இப்போ தோல் நோய்களுக்கு ஹிஜாமா ஒரு சிறந்த ஒரு மருத்துவ முறையாக என்ன செய்யப்படுது இருக்குது. இது மூலியமாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயனடைகின்றார்கள். அப்போ இன்னும் எக்கச்சக்கமான மனிதர்கள் வெளியிலிருந்து நம்ம இதை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, அச்சோ நம்ம இது வச்சு ரத்தத்தை உரிகிறாங்க, இது வலிக்குமோ அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதை நினைக்கிறாங்க. அப்போது ஒரு துளி கூட இதில் வலி ஏற்படாது. எந்த ஒரு பெயினோ வலியோ கஷ்டமோ எதுவுமே இருக்காது. இப்போ ரத்தத்தை எடுத்துட்டாங்க, ஹிஜாமா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டுருவோனா, அல்லது ஹிஜாமா பண்ணதுக்கப்புறம் எனக்கு டயர்டாக இருக்குமா, அந்த அன்னைக்கு எனக்கு வேலை செய்ய முடியாதா, லேடிஸாக இருப்பாங்க, அப்போ பெண்கள் வீட்டு வேலைகள் இருக்கும், ஆண்களாக இருப்பாங்க, ரொம்ப சுமைகளை சுமக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எந்த ஒரு பயமுமே கிடையாது. ஹிஜாமா பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம நார்மலாகிடலாம், குளிச்சிடலாம், என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம். இப்போ ஹிஜாமாவில் பல முறைகள் இருக்குது. என்ன பேம்பூ கப்பிங்னு சொல்கிறாங்க, கிளாஸ் கப்பிங்னு இருக்குது, மேக்னெட் கப்பிங்னு இருக்குது, ஹெர்பல் கப்பிங் இருக்குது, வாட்டர் கப்பிங் இருக்குது, ஐஸ் கப்பிங் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹிஜாமாவில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ உதாரணத்திற்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூங்கில் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இயற்கையான ஒரு கப்பு இது. அப்போது இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நோயாளிகளுக்கு நம்ம இங்கே உள்ள தீயை என்ன செய்வோம் காட்டுவோம். பழைய முறைப்படி நம்முடைய தாத்தா பாட்டி காலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நெருப்பை வச்சு அந்த பிடிப்புக்கு, சதை பிடிப்புக்கு அல்லது வாயு பிடிப்புக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வைப்பாங்க. அந்த முறையை தான் நம்ம என்ன செய்கிறோம் இயற்கையான முறையில் இதை பயன்படுத்துகிறோம். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யணும், உடம்புல இருக்கக்கூடிய டயர்ட்னஸ், உடம்பு சோர்வு ஏற்படுறது, வலிகள் ஏற்படுறது, ஏன் ஆஸ்துமா நோய்க்கு இந்த மூங்கிலை கொண்டு ஹிஜாமா பண்ணுறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது. இது மூங்கில் இயற்கையான ஒரு பொருள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் கப்பிங்னு நம்ம இதை சொல்கிறோம். எப்படி மூங்கில் அந்த பேம்பூ கப்பிங்கில் வந்து நம்ம வந்து நெருப்பை காட்டி நம்ம வைக்கிறோமோ அதே போல் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த கிளாஸ் கப்பிங்கை நெருப்பை காட்டி நம்ம என்ன செய்யணும், உடம்புல பல்வேறு பகுதிகளில் நம்ம வச்சு எடுக்கும்போது சதை பிடிப்புகள், அதுக்கப்புறம் வாயு தொந்தரவு, உடம்பு இருக்கக்கூடிய சோர்வுகள், இது எல்லாமே என்ன செய்யப்படுது, ஏற்படுது. இதில் உதாரணத்துக்கு பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஜாக்கி சான் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஜாக்கி சான் படத்தில் இந்த மருத்துவத்தை என்ன செய்வாங்க, அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த ஜப்பானில் இருக்கக்கூடியவர்கள், சீனாவில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்ம திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மருந்து மாத்திரைகளை உடனடியாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா இது போன்ற வீட்டு வைத்தியங்கள் இது யார் வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நானும் செய்யலாம், இன்றைக்கி நபாஸ் ஷரீஃபும் என்ன செய்யலாம், வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் செய்யலாம், என் தம்பி செய்யலாம். இதில் எதுவுமே ஏற்பட போகிறது கிடையாது. ஓகேங்களா, தாராளமாக என்ன செய்யலாம், இதில் சதை பிடிப்புக்கு, வாயு பிடிப்புக்கு, இது எல்லாருமே என்ன செய்யலாம், கண்டிப்பான முறையில் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தா மேக்னெட் கப்பிங் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மேக்னெட் இருக்குது. அப்போ நம்ம உடம்புல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி வைக்கிறோம், இது நின்றுக்கும். மேக்னெட் உடம்புல பொதுவாகவே காந்த சக்தி நமக்கு என்ன இருக்குது, உள்ளே இருக்குது, நம்ம உடம்புல இருக்குது. அது குறைவாகும் போது சில நோய்கள் ஏற்படுது. அப்போ நம்ம அந்த காந்த சக்தி நம்ம உடம்புல கொடுக்கும்போது என்ன செய்யப்படுது, அந்த நோய்கள் குணமாகுது. இது மேக்னெட் கப்பிங்னு சொல்கிறாங்க. அடுத்து மசாஜ் கப்பிங் ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா சிலிக்கானில் செய்யப்பட்ட ஒன்று. இது பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிது, அக்குபஞ்சர் ஸ்டோரில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யுதுன்னா இந்த இந்த சிலிக்கான் கப்பு வந்து கிடைக்கிது. இது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய தேங்காய், நல்லெண்ணெய், இது போன்ற மசாஜ் பண்ணக்கூடிய எண்ணெய்களை எடுத்து நம்ம வலி உள்ள இடத்துல அதை ஊற்றி நம்ம இந்த மசாஜ் கப்பை இதை எடுத்து நம்ம உடம்புல இப்படி வச்சோன்னு சொன்னால் வச்சு ஆன்டி கிளாக் வைஸாக மசாஜ் பண்ணும்போது பொதுவாகவே நம்ம வலிகள்லாம் என்ன செஞ்சிடுதுன்னு சொன்னால் போயிடுது. இதை செய்யறதுக்கு நம்ம ஒரு ஹிஜாமா தெரப்பிஸ்ட்டையோ அல்லது ஒரு பெரிய ஃபிசியோதெரப்பிட்டையோ அல்லது பெரிய மருத்துவர்கிட்டையோ போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி காலம் போகக்கூடிய வேகத்தில் வந்து நிறைய வேலைகள் நம்ம செய்கிறோம், நிறைய வலிகள் ஏற்படுது நமக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, வீட்டில் தண்ணி வருது, ஒரு குடத்தை தூக்குறாங்க, கை என்ன செஞ்சிருச்சு, வலிச்சிருச்சு. உடனடியே நம்ம மருத்துவத்துக்கு போக வேணாம். இது என்ன ஒரு 300 ரூபா வருமா, வாங்கி வச்சுக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கிடைக்கக்கூடிய தேங்காய் அதை எடுத்து ஊற்றுறோம், மசாஜ் பண்ணுறோம். ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்ன, வாட்ச்சு இப்படி சுற்றுது, கிளாக் இப்படி சுற்றுது, நம்ம என்ன செய்கிறோம், இப்படி சுற்றுறோம், அவ்வளோதான். இதை போட்டு நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம அந்த இடத்துல மசாஜ் பண்ணும்போது வலிகள் என்ன செஞ்சிருது, தானாக சரியாயிடுது. அப்போது இந்த ஹிஜாமாவில் இது மாதிரி பல வகையான ஹிஜாமாக்கள் என்ன செய்யுது இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், வீடுகள்லையே நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக பண்ணலாம். இதில் நிறைய நிவாரணங்களும் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. நிறைய மக்கள் இதில் பயனடையவும் செஞ்சிருக்காங்க. இன்னொரு கேள்வி இருக்குது, இதனால மக்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்குது இந்த ஹிஜாமா தரப்பு? ஏன்னா இப்போ சமீப காலமாகவே இது ஒரு புதுசாக இருக்குது, யாருக்கும் தெரியாத இருக்கிறனால இதனால ஏதோ பாதிப்பு இருக்குது, அதுவும் கொஞ்சம் விளக்குனா மக்களுக்கு தெரியும். ஓகே. அப்போ இந்த ஹிஜாமா மூலியமாக பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டால் ஹிஜாமா மூலியமாக பாதிப்புகள் இருக்காது. அப்போது ஹிஜாமா செய்யக்கூடாதவர்கள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஹிஜாமா செய்யக்கூடாது. மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஹிஜாமா செய்யக்கூடாது. கொலஸ்ட்ரால் பேஷண்ட் அது என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஹிஜாமா செய்யக்கூடாது. அப்போ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல வந்து அதிகமான ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா ஹிஜாமா செய்யக்கூடாது. மித்தபடி நம்ம என்ன செய்யலாம்னா நார்மலாக எல்லாருமே, எனக்கு நோயே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இறைவன் வந்து என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்னு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார், தன்னை ஃபீல் பண்ணாலும் கூட இந்த ஹிஜாமாவை அவர் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த ஹிஜாமா மருத்துவத்தை பொறுத்தளவிற்கு இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. கப்பிங் தெரப்பி என்று சொல்லக்கூடிய இந்த ஹிஜாமாவில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே என்ன கிடையாது. அதனால் தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்பிக்கையோடு இந்த மருத்துவத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். நன்றி ஆசிர். இன்னொரு கேள்வி என்னென்னா, பொதுவாக நீங்கள் இந்த சேவை சம்மந்தமாக பல ஊர்களில் பயணிச்சிருக்கீங்களா? எத்தனை மக்கள் இதனால் பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விளக்கமும் கொடுத்தா மக்களுக்கு சரியாக இருக்கும். இன்னும் வரக்கூடிய காலத்தில் உங்களோட ஹிஜாமா சேவை நீ எந்த அளவுக்கு இருக்க போகுது, இதை குறித்தும் பேச வேண்டிய கட்டாயம். இப்போ இந்த ஹிஜாமாவை பொறுத்தளவுக்கு நம்ம பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு சேவையினுடைய அடிப்படையில் நம்ம வந்து ஹிஜாமாவை பண்ணுறோம். அது நம்ம வெளியில் பண்ணனாலும் சரி அல்லது நம்ம கிளினிக்லேயே வந்து நம்ம ஹிஜாமா பண்ணாலும் சரி, நம்ம என்ன செய்ய போகிறது இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் எனக்கு நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு காசு வாங்குகிற ஒரு பழக்கத்தை நம்ம வைக்கலை. எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு அன்பளிப்பாக நம்ம ஏதாவது கொடுத்தா என்ன செஞ்சுக்குவோம், நம்ம வாங்கிக்குவோம். இப்போது ஒருத்தர் இருக்கிறாரு,
ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரு, மூட்டை தூக்குற வேலை, அவருக்கு என்ன செஞ்சுருக்கும், முதுகு வலி ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ அவர் ஹிஜாமா பண்ணனா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வர்றாரு, அவருக்கு ஒரு நாளினுடைய வருமானமே 250 ரூபாலேருந்து 300 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அப்போது அவர் வர்றாரு, ஹிஜாமா பண்ணுறாரு, அவருக்கு சரியாயிருச்சு. அப்போது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அப்போ அவர் என்ன செய்வார், அவரால் என்ன முடியுமோ அதை தாராளமாக கொடுக்கலாம். அப்போ அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இவ்வளோ கொடுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இது நம்ம ஹிஜாமாவை பொறுத்தளவுக்கு நம்ம சேவையாக தான் நம்ம செய்கிறோம். இது நம்ம பல ஊர்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஹிஜாமாவை நம்ம முன்னெடுத்து சென்றிருக்கோம். கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய முறையில் நம்ம கேம்புகளை நடத்தியிருக்கிறோம், திருப்பூரில் நடத்தியிருக்கிறோம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்தியிருக்கிறோம், அதுக்கப்புறமா சென்னையில் நடத்தியிருக்கிறோம். சமீபமாக ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக மேலப்பாளையத்தில், திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் ஹிஜாமா நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் முன்னெடுத்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட 160 நபர்களுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் பண்ணியிருக்கிறோம். இந்த சேவையை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்மள்ட்ட பேட்டி எடுத்துருக்குறாங்க. இதன் மூலிமா நாங்கள் பார்த்து எல்லா நோயாளிகளுடைய ரிப்போர்ட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆவணமாக என்ன செஞ்சுருக்கோன்னா எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்ம கிளினிக் என்ன செய்கிறாங்கன்னா, வெளியூர்கள்லேருந்து நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே எந்த ஒரு இடத்துல பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேவையினுடைய அடிப்படையில் தான் நம்ம ஹிஜாமா பண்ணிகிட்ருக்கோம். நபாஸ், நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க இந்த மூலிகை மருத்துவம் சம்மந்தமாக நீங்கள் அதை பயிற்சி பெற்றதாகவும் படிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் மக்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். ஏன்னா மூலிகை மருந்துக்கு ரொம்பவும் குறைபாடு இருந்துச்சு இந்த சமூகத்தில். ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக இது சொன்னால் மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்குங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது. மூலிகை மருத்துவங்களை பொறுத்தளவிற்கு மக்கள் தங்களுடைய வீடுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே 20% பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். எந்த மருத்துவர்கிட்டையும் போகாமல், எந்த ஒரு மருத்துவனுடைய ஆலோசனையும் பெறாமல், நம்ம அனுபவங்களினுடைய அடிப்படையில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய, நம்மளோட தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய, நம்ம வீட்டினுடைய சமையல் கட்டில் நம்ம சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை கொண்டே நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால், நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் அதை நம்ம நிவாரணம் அடைய முடியும். எப்படின்னு சொன்னால், இந்த மூலிகை மருத்துவத்தை 3 விதமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரிக்கிறாங்க. மூலிகை வர்க்கம் அப்படின்னு ஒரு பிரிவையும், ஜீவ வர்க்கம்னு ஒரு பிரிவையும், தாது வர்க்கம் என்று ஒரு பிரிவையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரிக்கிறாங்க. இப்போ மூலிகை மருத்துவம், மூலிகை வர்க்கம் அப்படின்னா என்ன, வேர்கள், ஒரு மூலிகை அது மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், இதனுடைய வேரிலிருந்து ஆரம்பிக்குது மருத்துவ குணங்கள். வேர்கள், அதனுடைய பட்டைகள், அதனுடைய காம்புகள், அதனுடைய இலைகள், அதனுடைய பூக்கள், அதனுடைய பழங்கள், அதனுடைய காய்கள், இப்படியாக ஒரு மரத்தினுடைய எல்லா பகுதியுமே மருத்துவத்திற்காக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் பயன்படுது. இதைத்தான் மூலிகை வர்க்கம்னு என்ன செய்கிறாங்கன்னா சித்த மூலிகைகளில் குறிப்பிடுறாங்க. இதை நம்ம ஜீவ வர்க்கத்துக்குள்ளே வர்றோம். எப்படி ஜீவ வர்க்கத்துக்குள்ளே வர்றோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாட்டுக்கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஆமையினுடைய ஓடு இருக்குது, நத்தையினுடைய ஓடு இருக்குது. இதெல்லாம் உயிரினங்களை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிகிச்சை பெறுறோம். நாட்டுக்கோழி சாப்பிட்டா சில பயன்கள் இருக்குது, ஆட்டினுடைய மூளை சாப்பிட்டா சில பயன்கள் இருக்குது, மாட்டினுடைய வாலை சாப்பிட்டா சில பயன்கள் இருக்குது, மாட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்டா நமக்கு பயன் இருக்குது. இப்படி நம்ம ஆமையினுடைய ஓட்டை என்ன செய்வாங்கன்னா பருப்பமாக்குவாங்க, அதை சில நோய்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இதை ஜீவ வர்க்கமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயன்படுத்துவோம். 3வது தாது வர்க்கம். தாது வர்க்கம்னா பொதுவாகவே சித்த மூலிகைகளில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளது தான் அண்டம். மனிதனுடைய படைப்பே மண்ணால் மனிதன் என்ன செய்யப்பட்டிருக்கான்னா படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்போ அந்த மண்ணில் எல்லா மூலக்கூறுகளும் என்ன செஞ்சுருக்கு இருக்குது.
மெக்னீசியம்லேருந்து, கோல்டுலேருந்து, ஜிங்க்லேருந்து, தாமிரம்லேருந்து, துத்தநாகம்லேருந்து எல்லாமே மண்ணில் கிடக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்போது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பு தாதுக்களால் ஆனது. அப்போ அந்த தாதுக்களை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம நோய்களை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தாது வர்க்கம்னு ஒரு கான்செப்டை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வைக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால் மக்களை தற்சார்பாக வளர வைக்கிறது. அதாவது யாரிடமும் கையேந்தாமல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வாழ வைக்கணும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அடுத்தவங்களை நாடியே என்ன செய்யும் நம்ம இருக்கிறோம். அதனுடைய உச்சகட்டம் தான் கார்ப்பரேட் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ எல்லாத்தையுமே கார்ப்பரேட்டே நம்ம நம்பி இருக்கிறது, அவங்களுடைய பொருட்களையே உபயோகப்படுத்துறது, அவங்களுடைய செயல்முறையில் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம ஏற்றுக்கொள்கிறது. இது மூலிமா பல நோய்கள் ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கை முறை மாறும்போது பல நோய்கள் நம்ம என்ன செய்யுது ஏற்படுது. இப்போ உதாரணத்திற்கு நம்ம காலில் ஏற்படக்கூடிய வெடிப்புன்னு வச்சுக்கோங்களேன். வெடிப்பு ஏற்படுது. இப்போ பாருங்கள், இப்போ டிசம்பர் மாதம், இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு என்ன தான் இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் போன்ற ஊர்கள் எல்லாம் நல்ல கடுமையான ஒரு குளிராக இருக்கும். அப்போது காலில் வெடிப்பு ஏற்படும். சில பேர்த்துக்கு நடக்க கூட முடியாது, சில பேர்த்துக்கு ரத்தமும். உடனே நம்ம என்ன செஞ்சுருவோம், ஓடி போய் ஒரு மருந்தகத்தில் போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியால் உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் உடனே வாங்கி நம்ம தேய்ச்சிடுவோம். ஓகேங்களா? அதில் நம்ம என்ன கலந்துருக்குறாங்க, அதனால் என்ன சைடு எஃபெக்ட் ஆகுது, அந்த அந்த வெடிப்புக்கு உள்ள அந்த மருந்து போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தோட கலக்குமா நீரோட கலக்குமான்னு நம்ம எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னு சொன்னால் நமக்கு தேவை அந்த இடத்துல நிவாரணமே தவிர அந்த இடத்துல நம்ம இயற்கையை நம்ம என்ன செய்கிறதில்ல, ஒரு மூலிகையை நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ வீட்டிலேயே நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு வெடிப்பு மருந்து, ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கேன். இதில் ஒன்றுமே கிடையாது. மஞ்சள், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம், தேன்மெழுகு போட்டிருக்கோம், சுண்ணாம்பு போட்டிருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. எந்த எல்லாமே வீட்டிலே கிடைக்குது. சுண்ணாம்பு பெட்டிக்கடையில் போனால் சுண்ணாம்பு தர போகிறாங்க. எங்கள் வீட்டில் மஞ்சள் இருக்குது, எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இருக்குது, எங்கள் வீட்டில் வேப்பெண்ணெய் இருக்குது, பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் போனால் தர்றாங்க. தேன்மெழுகு புதுசாக வார்த்தை சொல்கிறாரு, புது வார்த்தை தான். நம்ம எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிக்கு போனதுனால நம்ம தேன்மெழுகில் என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். அதனால் நம்ம தேன்மெழுகு என்ன செய்கிறோம், இதில் போடுறோம். அப்படியே அவங்க கார்ப்பரேட் கம்பெனியில் கொடுக்குற மாதிரியே நமக்கு பாமாவே என்ன செஞ்சிருது, இது கிடச்சிருது. இதை நம்ம தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வெடிப்புனால் ஏற்படக்கூடிய வலி சரியாயிடும். இதை நம்ம ரெகுலராக தேய்க்கும் போது என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த வெடிப்புகளும் சரியாயிடும். இதை தாராளமாக என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராக என்ன செய்கிறேன் இருக்கேன். ஏன்னா இது நான் தயாரித்து விற்பனை நோக்கம் கிடையாது. நம்ம வீட்டுகள்லேயே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீடுகள்லேயே தயாரிக்கக்கூடிய பொருளை கொண்டு நம்ம நிவாரணம் அடையணும். ஓகேங்களா? அப்போ அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம விக்ஸ் என்ன செய்கிறோம், நம்ம தேய்க்கிறோம். குழந்தைக்கு சளி பிடிக்குது, ஜலதோஷம் ஏற்படுது, மூக்கடைப்பு ஏற்படுது. அப்போது இதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பாம் வாங்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேய்க்கிறோம். இதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கலாம். இந்த நாடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம இருந்தாலும் கூட இதை நம்ம வீட்டிலேயே நம்ம என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். தாராளமாக இந்த விக்ஸ், ஜெண்டு பாம் போன்ற இந்த பொருட்களை எல்லாம் வீட்டிலேயே தயாரிக்க முடியும். அதையும் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக அவங்களுக்கு சொல்லலாம். அடுத்து நம்ம தினமும் நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம தினமும் என்ன யூஸ் பண்ணுறோம், சோப்பு யூஸ் பண்ணுறோம், ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், பல்பொடி யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுடைய கையில் தான் இருக்குது. நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனேயே அவங்கள டச் பண்ணாமல் அவனுடைய வாழ்க்கையே கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் வேலையை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பல் துலக்கிறோம். அந்த பல் துலக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சதாக இருக்குது. அப்போ சமீபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டுரை தமிழ் கொடுக்கக்கூடிய எல்லா இதெல்லையும் போட்டிருந்தாங்க. அதை கூட நான் எடுத்து என்ன செஞ்சுருந்தேன்னு சொன்னால் முகநூலில் கூட நான் என்ன செஞ்சுருந்தேன் போட்டிருந்தேன். மக்களால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பேஸ்ட்டை பற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அதில் எழுதியிருக்கிறாங்க. அது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கெமிக்கலை என்ன செய்கிறாங்க, அதில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை
தமிழ் இதழ்லேயே நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய பல்பொடியினுடைய நிறைய ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியும். அதை நம்ம ஒவ்வொன்றாக இரவின் நாடினால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம். அந்த சோப்பில் சோடியம் லாரேட் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய SLS அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணாமல் என்ன செய்ய முடியாதுன்னா சோப்பே தயாரிக்க முடியாது. அப்போது அந்த சோப்பு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல இயற்கையாக ஏற்படக்கூடிய கழிவு வெளியேற்றம், அதாவது வியர்வை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மைகள் என்ன செஞ்சிடும்னு சொன்னால் அந்த சோடியம் லாரேட் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து என்ன செஞ்சிடும்னா குறைச்சிடும். இப்படி ஸ்கின் பிரச்சனை நம்ம உடம்புக்குள்ளேயோ கண்ணுக்குள்ளேயோ அந்த சோடியம் லாரேட் சல்ஃபேட் நம்ம உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் பெரிய பெரிய பாதிப்புகளை என்ன செய்யணும்னா ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே அது இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், தற்சார்பாக வாழணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன செய்கிறோம், சோப்பை வீட்லேயே நம்ம தயாரிக்கிறோம். என்ன சோப்புங்க, சோப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய தாத்தா பாட்டை காலத்தில் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் முல்டானி மட்டியை வாங்கி என்ன செஞ்சோம், ஃபேஷியல் பண்ணணும். பச்சை பயிரை எடுத்து மூஞ்சியில் தடவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடலை மாவு எடுத்து மூஞ்சியில் தடவிக்கிட்டோம். சீகக்காவை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், தலைக்கு ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அரப்பை எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டோம், நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஆரஞ்சு தோலை என்ன செஞ்சுக்கிட்டோம், நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இப்படி இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை இப்படி என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் செயற்கையாக ஒரு மிஷினரி வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இது நம்ம வீடுகள்லேயே செய்யக்கூடிய ஒரு சோப்பு. இது நான் வீட்டில் செஞ்ச சோப்புங்க. இது ஒன்றுமே இல்லை, இது கடலை மாவு போட்டு நம்ம ஒரு சோப்பை செஞ்சுருக்கிறோம். இது இரத்த சந்தனம்னு சொல்லக்கூடிய கேரளாவிலேருந்து கிடைக்கக்கூடிய இரத்த சந்தனம்னு ஒரு பொடியை போட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா வீட்டில் குளியல் கட்டி, சரிங்களா, இது வீட்லேயே நம்ம செய்கிறோம். இதை போடக்கூடிய இது என்ன தூய்மையான செக்கில் ஆட்டப்பட்ட வாகை மரத்தினுடைய செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் கூட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதை நம்ம தயாரிக்கிறோம். கடலை மாவு சோப்பு, பச்சைப்பயிறு சோப்பு, முல்டானி மட்டி சோப்பு, சீவக்காய் சோப்பு, நிறைய சோப்புகள் நம்ம என்ன செய்கிறோம்னா வீட்டுகள்லேயே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இப்படி தற்சார்பான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் இயற்கையான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னு சொன்னால் முன்னாடியெல்லாம் நம்ம இருக்கும்போது வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சோப்பு வாங்கிட்டு வாப்பாவணும் அப்படின்னு சொன்னால் விறுவிறுன்னு போய் ஒரு 4 வீடு தள்ளி என்ன செஞ்சுட்டு வருவாங்கன்னா ஒரு சோப்பு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 5 வீடு தள்ளி ஒரு பாட்டி வீட்டில் ஊறுகாய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்வோம், ஊறுகாய் வாங்கிட்டு வருவோம். இப்படி நம்மளை சுற்றி எல்லாருமே வியாபாரம் செய்து கொண்டு இருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் போய் அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு நம்மளை என்ன செஞ்சுட்டான்னு சொன்னால் அங்கே வர சொல்லி எல்லா நோய்களையும் நம்ம தேடி போய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சப்பட்டிருக்கோம், தள்ளப்பட்டிருக்கோம். அப்போது மூலிகை மருத்துவம்னா என்ன, இவங்களும் வந்து கெமிக்கல்லாம் போட்டு பெரிய பெரிய மருத்துவங்கள் காய்ச்சறது பிடிக்கிறது அது மாதிரியா, அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது நோய் இல்லாமல் வாழணும்னு சொன்னால் நம்ம உபயோகிக்கக்கூடிய சில கெமிக்கல்களை தவிர்த்துட்டு நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டே நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் தாராளமாக நம்ம மருத்துவத்தை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். இப்படி சித்த மூலிகை மருத்துவங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்ம பண்ணுறோம். அப்போது இதில் வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட வந்து மருந்துக்கான அந்த தொகையை மட்டும்தான் நம்ம வாங்குறோமே தவிர அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பேசக்கூடிய அந்த கன்சல்டிங் ஃபீஸுங்கிற அந்த எதையுமே நம்ம என்ன செய்கிறது கிடையாதுன்னா நம்ம அவங்கள்ட்ட வாங்கிறது கிடையாது. அந்த மூலிகைகளுக்கான குறைந்தபட்ச அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து வாங்குறோமோ. இதே ஒரு வேளை அது இவங்க வீட்டிலே கிடைக்கக்கூடிய கைக்கு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய சில பொருட்களாக இருந்ததுன்னா நீங்களே போய் என்ன செஞ்சுக்கலாம், பறித்து அந்த ப்ராசஸை நம்ம என்ன செய்யணும்னா அவங்களுக்கே நம்ம என்ன செய்கிறோம், சொல்லித்தரோம். இது மூலிகை மருத்துவத்தினுடைய ஒரு சாரம்சமாக இருக்குது. இந்த மூலிகை மருத்துவத்தின் மூலியமாக இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கெமிக்கலான ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை தூக்கி வீசிட்டு ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்னுடைய குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கும். எப்போ நம்ம இயற்கையை விட்டு மூலிகையை விட்டு வெளியில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் சம்பாதிப்பதை விட அதிகமாக நம் மருத்துவமனைக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம செலவிடுகிறோம். காரணம் இந்த இயற்கையை விட்டு நம்ம விலகினால தான்.
அப்போது இந்த மூலிகை மருத்துவம் என்பது இயற்கையாக வாழக்கூடிய ஒரு விஷயத்திற்காக தான் நான் கூட முகநூலில் தினமும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நோயை பற்றியும் அந்த நோய்க்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டே அதை எப்படி நிவாரணம் அடையணும், நிவாரணத்தை ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரெகுலராக நம்ம போட்டு வந்துட்டுருக்கோம். இதைத்தான் நம்ம மூலிகை மருத்துவத்தின் மூலியமாக நம்ம சொல்ல வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கருத்தாக இருக்குது. நன்றி யாசிர். இன்னைக்கு நமக்கு நாம் தெளிவு இந்த நிகழ்ச்சியில் முகமது யாசிர் இஜாமா தெரபிஸ்ட் மற்றும் மூலிகை பொருளுடைய பல கருத்துக்களை முன்வைச்சார். இது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சேவை கொடுத்து இவரே பயிற்சி கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காரு. எனக்கே மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சோப்பு, அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் தயாரித்து வச்சுருக்காரு. இது நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு ரொம்ப கட்டாயம் தேவையாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நமக்கு நாமே தெளிவு நிகழ்ச்சியில் பல விழிப்புணர்வு ரீதியாக பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நம்ம ஏற்பாடு செய்தோம். எனவே உங்களுடைய ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நமக்கு நாமே சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.